வணக்கம், உங்கள் மீனவன். பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து அன்பு மனைவியின் சமையல் ரொம்ப நாள் ஆகிட்டு, அதனால் இன்றைக்கி நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிடுறக்காண்டி வந்துட்டோம். ரெண்டு பக்கம் சமையல் நடந்துக்கிட்டு இருக்கேன். அங்கிட்டு பாருங்கள், அங்கே சுமித்ரா, அங்கே ஒரு சமையல். எங்கள் வீட்டில் எப்போவுமே ஆளுக்கு ஒன்று, ஒரு செஸ்கிலின் எப்போவுமே அதிகபட்சம் சோறாக்குவா, சுமித்ரா அதிகபட்சம் அந்த சமையல் குழம்பு கூட்டு அந்த மாதிரி வைப்பா. இன்றைக்கி ரொம்ப நாள் ஆனதுனால இன்றைக்கி வந்துக்கிட்டு நம்ம ஒரே வீடுனால ரெண்டு பேரும் ஒரே சமையல் போட நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறக்காண்டி தான் நம்ம போடலாம். ஆனால் நிறைய பேர் கேட்டனால மறுபடியும் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். வாங்க பார்ப்போம். என்னம்மா என்னப்பா? இப்போ வந்து செஸ்கிலின் மீன் ஆய போகிறா. என்ன மீனுன்னு கேட்டுருவோம். செஸ்கிலின், இது என்ன மீன் தெரியுமா? பொன்னாம்பாறை. 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 இது பொன்னாம்பாறை. ஆனாம்பாறை எங்கே இருக்குது? கடலுக்குள்ளே தள்ளி விட்டுருவேன். கடலுக்குள்ள தெரியும். எனக்கு தான் நீச்சல் தெரியுமா? நீஞ்சல் வந்துடுவேனே. அங்கே வந்து தேடி போய் எடுத்துட்டு வாங்கன்னு தெரியும். நாங்கள்லாம் சுனாமிலே ஸ்விம்மிங் போட்ட ஆளுக்கு தெரியுமா? ஆண்டவர். நெசமாக மச்சான் சுனாமியில் ஸ்விம்மிங் போட்டிருக்கேன் தெரியுமா இல்லையா? தெரியுமா தெரியாதா? சொல்லியிருக்கேன்னா சொல்லு. அடல் மலையிலே அவுள் தின்றுருக்கோம் தெரியுமில? என்னது அடல் மாலையிலையா? அடமலையிலே. அடமலையில் அவுள் திங்க. கொற்ற மலையில் கொய்யாக்கா தின்றுருக்கோம். பேயிற மலையில் பேல்புரி சாப்பிட்ருக்கோம். இப்படி செதுக்கி விட்ருவாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கடுப்பாகிக்கிட்டே இருப்பான். பாறை மீன், பாறை வகையில் இது ஒரு பாறை. இப்போ ராஜஸ்தான்லலாம் என்ன மலைமா வரும்? அதில் மழையே வராது, தண்ணியும் ஐஸ் கட்டியும் வரும். அப்போ உங்கள் ஊரில் ஃப்ரிட்ஜெலாம் தேவைப்படாதோ? ஊரில் ஒரு குடோன் மாதிரி வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளேயே காற்று நிறைய இருக்கும். இந்த வால் பகுதியில் வந்து பாறை இனம் எல்லா மீன்களுக்குமே இந்த வால் பகுதி வந்து கொஞ்சம் அந்த ஒரு கம்பி மாதிரி இருக்கும். இந்த பக்கம் சால்வை ஒயர் எடுத்து போடு. செஸ்கிலின், ரொம்ப நாள் கழிச்சு வர்ற மக்களுக்கு என்ன சொல்ல வர்ற? என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? எல்லோரும் ஓட்டு போட்டிங்களா? யாருக்கு ஓட்டு போட்டிங்க? சாய் யாருக்கு செய்விப்பா? அரசியலெல்லாம் உள்ளே கொண்டு வரக்கூடாது. அரசியலில் உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னா இந்த இங்கே ஒரு முள் இருக்கும். அரசியலையும் மனிதனுடைய வாழ்க்கையும் தவிர்க்க முடியாது தெரியுமா இல்லையா? இப்போதைக்கு உள்ளே வேண்டாம். இப்போதைக்கு வேணாம். என்ன இதில் ஒரு முள் இருக்கும்டா, இது மாதிரி அதை எடுத்துடணும். ஏன்னா நம்ம வந்து வளசும் போது குத்திடும் கையில். இப்போ மண்டையாட்டுவோம். இப்போ நாங்களாம் மண்டையை கீழே போட மாட்டோம், இது மட்டும் தான் கீழே போடுவோம். இது பாருங்க, இது மட்டும்தான் கீழே போடுவோம், மற்றப்பெல்லாம் நம்ம தான் கட்டிடுவோமா? எதுவுமே இருக்காது, குடலும் அந்த இது மட்டும்தான். ஒரு இதில் 3 துண்டு உழுது. 3 துண்டு உழுதா? ஒரே ஒரு துண்டு தான் கிடக்கும் மேலே. இது அப்படி இதை என்ன சொல்லுவிய? பீஸுனா அது எதோ பல்ப்பு பீஸானால் தான் பீஸ் சொல்லுவோம். பல்ப்பு பீஸானால் தான் பீஸ் சொல்லுவாங்களா? சரி. இது வந்து என்னுடைய பெரிய பிள்ளை சியான்சி. ஸ்கூல் லீவ் விட்டுட்டு மேக்கப் பாருங்க, அவங்களே தலை சீவி அவங்களே மேக்கப் போட்டிருக்காங்க. தங்கப்பிள்ள, இது என்ன பண்ணுற அம்மா சமைக்கிறேன். இது என்னுடைய இளைய பிள்ளை சியான்றா. நீ யாரு? நீ யாரு? க்ளூ சொல்கிறேன். நீ யாரு? புள்ள. யாரு? நீ என்ன புள்ள? யாரு பொண்ணு? மீனவன் பண்ணு. மீனவன் பண்ணு தான். நீ என்ன புள்ள? பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை. பொம்பளைக்கு என்ன சொல்லுவாங்க? நீங்கள் தமிழில் பொன். பொன். அது என்னது? அது கல்லுக்கு இன்னொரு பேர் என்னது? ஜெல்லி. இல்லை, பெரிய பெரிய கல் என்ன சொல்லுவாங்க? பாறாங்கல். அது ரெண்டையும் சேர்த்து
பொண்ணு பாறை பொண்ணு பாரு பொண்ணு பாரு பொண்ணாம்பாறை எவ்வளோ எப்படியா சொல்லிட்டலதா ஏத்தா எப்படியோ க்ளூ சொல்லிட்டல கொஞ்சம் சொல்லிட்டல என் தங்க குட்டி ரெண்டும் பாசமா அக்கா வந்து என்ன பண்ணா தலையை சீவிட்டு இந்த வீட்டோட கடைக்குட்டி அவங்க தங்கச்சியும் தலை சீவி விட்டுருக்காங்க. தலை சீவி கண்ணுக்கு மேக்கப்பு, இந்த அடிக்கிற வெயில்ல மேக்கப் எல்லாம் உருகி ஓடுதே. மழை வந்தா என்ன வரட்டா என்ன வெயில் அடிச்சாலும் வெளில நாங்கள் மேக்கப் போடுவோம். சாண்டா அது பொருள் தானே கல்லுப்பு போட்டு நல்லா அலசி எடுத்துருவோம். அலசியா உலசி இப்படி தான் இருக்கும். இதா அறிவு கேஸ் முடிஞ்சு போச்சு, அதனால படிக்கட்டுக்கு சைடில் சமையல் ஆக்குறோம். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலுக்கு ஒதுக்கி போட்டு வச்சுருக்கேன் தெரியுமா. கேஸு நம்ம வீட்டில் கேஸு அடுப்பில் அங்கே சமைக்கலாம். அது மாடலர் கிச்சன், அதனால் அதில் அடுப்பு வச்சு சமைக்க முடியல. ஆமாம் வைக்க முடியாது. ஆமாம் என் பொடி எங்க கொண்டு வந்தல. கேஸ் ஆர்டர் போட்டிருக்கு, 2 நாள் ஆகுமா வர்றதுக்கு. ஆமாம் விரவு கேட்டதா. இது என்ன விரவுனா இதை அடுப்பில் வச்சுட்டேன் வீடு உள்ளாமல் போக. பச்சை விரவை கொண்டு வந்து எரிஞ்சுன்னா என்ன நான் போய் கஷ்டப்பட்டு ஒடிச்சிட்டு வந்தேன் தெரியுமா. எத்தனை குத்து வருங்க தான் வருங்க. இது மிளகு ரசம் கொதிக்கட்டு கொஞ்சம் லைட்டாக கொதிக்க. எனக்கு பிடிச்ச புளி ரசம் வச்சுருக்கலாம்ண்ணா. நைட்டு வச்சு தரேன்டா. சோறு ஆக்கிட்டாங்க. ஆமாம் இது வந்து நம்ம ஆஞ்சு கழுவி வச்ச பொண்ணாம்பரை காஞ்சுதுமா. இந்த ஸ்டெப்பில் இந்த சைடு வந்துக்கிட்டு இன்னும் வேலையே முடியலை. ஆனால் இங்கே சமையலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அப்படி தான் நாங்கள் பயன்படுத்துவோம். என் பொண்ணு வீட்டை கூட்டுது. ஏம்மா பக்கத்தில் இருக்கனால மண் சேர்ந்துருது. இந்த ஏரியாவில் மண்ணாக இருக்கா நடக்குதா சின்ன பிள்ளையா. சைனா என்ன பண்ணுற நீ? அது என்னமோ பண்ணிக்கிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் பிள்ளைகள கலை சரிம்மா. ஏம்மா அம்மா ரசம் இறக்க போகிறேன். படியெல்லாம் மண்ணை கூட்டிருந்தோமா. மாப்பு போட்டுறியாடா? மாப்பு போட்டு விட்டுருங்க. மாப்புக்கு பிள்ளைக்கு இது பண்ணி கொடுக்கணும்ல. ரசம் ரெடி ஆயிட்டு. எனக்கு ரசம் ரெடி ஆயிட்டு. எனக்கு ரசம் கண்ணு இருக்கு. கண்ணு அடிக்கிற வெயில் அப்படி. இது வந்து நம்ம மசாலா. ஆமாம் பொரியல் மசாலா வேணும்னா நம்ம கடையிலலாம் இருக்குது. உங்கள் மீனும் நம்ம திருப்பூர் கடையிலலாம் இருக்குது. திருப்பூர் கடையில் மட்டும்தான் இருக்குது, மற்ற கடையில் இன்னும் கொண்டு வரலை. ஆமாம் அந்த திருப்பூர் கடையில் நல்ல மூவிங்கு. நம்ம இது இதே மாதிரி மசாலா போட்டு நம்ம விற்கிறோம். அதுவும் சூப்பரான மூவிங் ஆகுது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திருப்பூர் கடையில் மசாலா போட்டு வாங்கிக்கலாம். இது கொஞ்சம் போட்டேண்ணா. அப்புறம் பாருங்கள் குழம்பு மசாலா பொடி அது கொஞ்சம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆமாம் இது கொஞ்சம் போடுங்க, செமையாக இருப்பான். கிச்சனில் வந்து நல்லா ஃப்ரீயாக நல்லா உங்களுக்கு எல்லாம் வைக்கிறதுக்கு விதவிதமாக இடம் இருக்கிறதுக்கு இங்கே இடஞ்சிருக்கிற வகை உங்களுக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது. பொருள் எந்த பொருள் எங்கே வந்து மறந்து போகுது. நீங்கள் ஒன்று தட்டு இதையும் தட்டையும் சட்டப்பையும் அங்கே ரூமில் வச்சுட்டு வந்து இங்கே தான் நல்லா அது மாதிரி தான். தேவையான அளவு உப்பு நல்லா என்ன செய்யணுமா லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா விரவணும். என்ன எங்கள் கல் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்கலாம். நாங்கள் மீனாக பொறிச்சே கல் இப்படி ஆயிடுச்சு. எங்கள் பிள்ளை என்ன பண்ணுறீங்க? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உட்காந்து? என்ன காஞ்சிருச்சு போட்டுருவோமா? எங்கேயோ நான் இருக்கிறேன், அது எங்கேயோ இருக்கு.
வைக்க விடுங்க. அது அந்த சவுண்டை குறாந்த நீ இன்னும் வைக்கவா? இந்த கப்பலையா? அப்போ நான் வாழை தான் வைக்க முடியும். இன்னொன்று வைக்கலாம். இந்த இருக்கு இந்த இருக்கு. என்னடா பண்ணுறீங்க? வீட்லேயே எல்லாமே ரெண்டு பேர் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே பாருங்க. அடிக்கிற வெயிலுக்கு கேன் ஃபுல்லாக தண்ணியை போட்டு முங்கிட்டிய. இங்கே பாருங்க, எங்கள் வீட்டில் மாதுளம்லாம் காய்ச்சிட்டு காய்க்க ஆரம்பிச்சிட்டு. ஐயோ அங்கே வருது. அடுத்த ஃபேமிலி நம்ம தான் ஒரே ஃபேமிலி. எங்கள் அம்மாவும் அடுத்தவங்க தான், இவங்களும் அடுத்தவங்க தான். நம்ம தான் ஒன்று. அவள்கிட்ட சொல்ல என்ன தண்ணி வச்சுட்டு வந்ததில்ல, அவள்கிட்ட சொன்னாங்க. ஆனால் வாத்துட்டு வர சொல்கிறது சுத்தப்பட்டு சரியான இருக்கா. ஸ்கூட்டர் செஞ்சு தரணுமா? இதான் ஸ்கூட்டர் வேணும், செஞ்சு வேணுமா அம்தா? ஒரு வழியாக செஸ்கிலே நான் அவுஞ்ச மணிக்கு மீனை பொரிச்சு எடுத்துட்டா. விளாட்டா இருக்கோ தோசை. அடுப்பு ஒரு பக்கம் நெளிஞ்சிருக்கா அடுப்பு. அவங்க பாட்டு வேற படிக்க சொல்லிட்டாங்க. சொல்லு. பொறிச்சிட்டோம். அடுத்த ரெண்டு எங்கள் அம்மா எனக்கு சோறு போட்டு தராங்க. நீனும் எங்கள் அம்மா தான். எனக்கு ரெண்டு அம்மா. இது வந்து தங்கப்புச்சரம் அம்மா, இது அடைக்கலம்மா. அம்மா எங்கள் அம்மாவுக்கு ரெண்டு பேர். ஒரு பேர் வந்து தங்கப்புச்சரம், இன்னொரு பேர் அடைக்கலாம். வாங்க உட்காருங்க. எங்கள் அம்மாவோட உண்மையான பேர் வந்து அடைக்கலம். எல்லாரும் கூப்பிடுறது தங்கப்புச்சரம். இதோ எந்த தெய்வம் முன்னாலே ஒரே ஒரு புன்னகையை கண்டே பாசமுள்ள. இங்கே பாரு, என்னடா சைனா உனக்கு இவ்வளோ சோறு போட்டிருக்கு? அவளை தான் சாப்பிடுவாளே. ஸ்கூல்ல மட்டும் நல்லா சாப்பிடுவோம். எனக்கு பிடிச்ச மண்டமே பாப்பா கம்மி, அவளுக்கு மண்டை தான். அவளுக்கு மண்டை தான் முடியும். ஆ, 3 அம்மாவா? இன்னும் யார் யாரு? ஆ ஆ இன்னொன்று அப்பத்தாவா? இன்னொன்று பாப்பா வந்து
சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அத்தியோ ம் ரெஜிலனுக்கு இவிக்கும் ஒரே அதுக்கப்புறம் ஜோசப் பப்பா ம் இவி இவினால் ஜோசப் இவினால் ஜோஸ் ரெஜிலனுக்கு ரெஜிலன் அண்ணனுக்கு ஜோசப் வரும். ம் சாப்பிடுங்க அள்ளி. எனக்கு எனக்கு வந்து சியான்ஸ் தான் வரும் ரெண்டு உனக்கு சியான்சி தான் வருமாக்கு. அங்க பிச்சோரம் எங்கே பிடிச்சிட்றோம்? நான் அந்த வீட்டுல இருப்பேனா அப்போ ஒரு வீடு இருக்குமா இங்க இந்த கொஞ்சம் பாருங்க மீன் சின்ன வீடு ஆகுதுல. ஒரு இங்கிட்ட ஒரு வீடு இருக்குமா அவங்க என்னைய எப்படி தங்க பூச்சிரன் அந்த மீன் எடுத்து அப்படி சென்டரில் வைங்க கரெக்டா தங்க பிடிச்சிடும் கூப்பிடுவாங்களோ? பழைய வீட்டுல ம் கிட்ட இந்த ஒரு வீடு இருக்குமா சூப்பரா அடைச்சிட்டு பாருங்கடா. மீன் சூப்பர் அப்பத்தா ம் இந்த ம் ஐயோ அப்போதாங்க அப்பத்தா வந்து கோயில் அப்பத்தா சின்ன வயசுல ம் உன்னைய ம் சோறு ஊற்றிப்பாரு எப்படி சோறு ஊற்றுவாங்க உங்களுக்கு அப்போத்தாலாம் அப்பாவுக்கு ஓட்டுனதெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்ததும் கிடையாது. எங்களெல்லாம் சின்ன பிள்ளைங்க போட்டுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. நீங்கள்லாம் பக்கத்துல இருந்து ஒரு நாளைக்கு 10 ஐஸ்கிரீமு ஐஸ்கிரீம் ஜூஸ் அப்பாவுக்கு எப்படி பண்ணு என்னைக்காவது வந்துக்கிட்டு அம்மா ஊட்டிட்டாங்க விட்டுட்டாங்க. அம்மா ஊட்டிட்டாங்கல்லடா. நான் கண்ணு தான் சாப்பிடுவேன் மீன் கண்ணு உனக்கு வராட்டு கூட உங்க அம்மா அப்போ வராட்டு கூட கண்ணு அந்த அப்பதான் ஊற்றினது கிடையாது தானே ஊட்டியிருக்காங்க. அப்பா குட்டியாக இருக்கும்போது ஊட்டியிருக்காங்க. அப்பாவுக்கு விவரமே குழந்தையில தெரியாமல் ஊட்டிருக்காங்க விவரம் தெரியாமல் இருக்குங்களா? கண்ணு ம் பப்பா வந்து ம் இது ம் உனக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல ம் பப்பாவுக்கு ஜூஸ் வாங்குறதுக்கே டைம் இருக்காது. கண்ணு பப்பா போய் கல்லு கடையில் போய் கல் குடிக்கிறதுக்கே டைம் இருக்காது. கல்லுனா கல்லு கல்லுனா கோட்ரு ம் அது அப்படி என்ன வேலை ம் அப்படி என்ன வேலை அவ்வளோதான். கோட்ரு குடிக்கிறாங்க. கோட்ரு குடிக்கிறவங்களாம் என்னம்மா என்ன உனக்கு பிடிக்குமா பிடிக்காத கோட்ரு குடிக்கிறவங்க? ஏன்டா? அதெல்லாம் கெடுது ம் நான் சொல்றேன் யாருமே கோட்டு விற்காதீங்க என்ன பாதிக்கப்படும் இந்த அவங்க குழந்தை கொஞ்ச நாள் குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது அவங்க குழந்தை அப்பா இல்லாம ஆயிடும் அப்பா இல்லாம அழுகுவாங்க. யாரும் குடிக்காதீங்க இனிமேல இருந்து அப்பா குடிப்பானா குடிக்க மாட்டானாடா? குடிக்க மாட்டாங்க. ஏன்டா அப்பா குடிக்க மாட்டேன்? அப்பா வந்து குடிக்காம வளர்த்துருக்காங்க. அப்பா குடிக்காம வளர்த்துருக்கேன். குடிக்காம வளர்த்துருக்காங்க. அப்பா குடிச்சனால தான்டா அப்பா குடிக்காம வளர்ந்துருக்கேன். அதனாலதான் அப்ப இருந்து பப்பா இறந்தாங்க. ம் அப்பா ம் அப்ப எதுக்குப்பா இந்த பெரியப்பா வந்து இந்த பெரியப்பா வந்து குடிக்கிறாங்க? அவங்க அப்பா பெரியப்பா வந்து பாப்பா மாதிரியே வந்துட்டாங்க, அதான் குடிக்கிறாங்க. கட்டு போடுறதுனால பார்த்து கற்றுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு பிறந்தனால பப்பா குடிக்கிறத பார்த்து கற்றுக்கிட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துனாங்க. அடுத்த ஏப்பா எங்களுக்கும் பசிக்குது சாப்பிடுங்க. பாய். நான் 3 தான் சாப்பிடுவேன் அதிகமாக. சாப்பிட்டுக்கலாம்.